நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் சுமார் 9 மணி நேரம் சிபிசிஐடி டிஎஸ்பி சசிதரன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். எந்தெந்த தொழில் நிறுவனங்களில் இருந்து கீழ்ப்பாக்கம் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு பணம் கொண்டுவரப்பட்டது, இந்த பணத்தை பேக்கிங் செய்து கொடுத்தது யார், எழும்பூர் ரயில் நிலையத்தில் 3 பேரையும் ஏற்றிவிட்டது யார், நெல்லையில் 4 கோடி ரூபாய் பணத்தை யாரிடம் கொடுக்கச் சொன்னார்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை அவர்களிடம் கேட்டு வாக்குமூலம் பெற்றனர். மேலும் சதீஷ் உள்ளிட்ட 3 பேரின் செல்போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் எனவும் நயினார் நாகேந்திரனுக்கும் விரைவில் சம்மன் அனுப்பப்படும் எனவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கோடை காலத்தில் மின் பயன்பாடு 10% அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி கழக இயக்குநர் ராசேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தின் மொத்த மின் நுகர்வில் 25%, அதாவது 4500 மெகாவாட் அளவிற்கு சென்னைக்கு மட்டும் மின்சாரம் தேவைப்படுவதாக சென்னையில் பேட்டியளித்த அவர் கூறினார். 25 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதே போன வருஷம் 20/4/23 அன்று 19,387 மெகாவாட் இருந்தது. அது 423.78 MU. ஸோ போன வருஷத்தோடு இந்த மெகாவாட்டில் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நம்ம நல்லபடியாக மீட் அவுட் பண்ணோம். சம்மரில் இப்போ நமக்கு 3 விதமாக டிமாண்ட் நமக்கு வருது. சோலார் ஹவர்ஸில் ஒரு பீக் வருது. அப்புறம் ஈவினிங் நமக்கு ஒரு மாலை நேரத்தில் ஒரு பீக் வருது. அப்புறம் நைட்டு நமக்கு 9 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஏசி லோடு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பீக் வருது. வெப்பாலை வீசும்போது வயது முதிர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க நாள்தோறும் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளனர். கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகளும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது எக்ஸஸ் ஹீட் இந்த மாதிரி உடம்பாகிறதுனால நம்மளோட மூளை, இருதயம், சிறுநீரகம் இதெல்லாம் சரியாக வேலை செய்யாததுனால மனுஷன் மயக்க நிலைமை வந்துடுவாங்க. இவங்க உயிரிழக்கும் அபாயம் கூட இருக்குது. இந்த குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், ஒரு 60 வயசுக்கு அதிகமான முதியவர்கள்லையும் முக்கியமாக இந்த ஹார்ட் டிசீஸு, இந்த கிட்னி டிசீஸ், அப்புறம் இந்த நீரிழிவு நோய் இது மாதிரி உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்களை இந்த ஹீட்னால நமக்கு தாக்குறதுக்குள்ள இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாவது வேலை இருந்ததுன்னா ஏர்லி மார்னிங் இல்லைன்னா சாயங்காலம் தான் வெளியே வரணும். இந்த ஹீட் நல்லா இருக்கிற நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. மற்றும் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு குடை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தொப்பி வச்சுருக்கலாம், தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த வெயிலில் வேலை செய்யக்கூடியவங்களும் இதனால் பாதிப்படைவாங்க. இந்த மூட்டை தூக்குறவங்க, இல்லைன்னா வயலில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கும் இதனால் அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அதனால் இந்த ஆல்கஹால் சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா உடம்புல எகைன் டீஹைட்ரேஷன் தான் உண்டு பண்ணும். அதனால இந்த ஆல்கஹால், இந்த பீர் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அது மாதிரி இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், நம்ம கடைகளெல்லாம் இருக்கக்கூடிய இந்த செயற்கை பானங்களை நம்ம தவிர்க்கணும். நல்ல தண்ணீர் அதிக அளவு அவங்க குடிக்கணும். தினமும் வழக்கமா நாங்க ரொட்டீனா என்ன சொல்லுவோம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு 3-4 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த வெயில் ரொம்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது குறைஞ்சது 5-6 லிட்டர் கண்டிப்பா அவங்க டெய்லி தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நீர் சிறுநீர் ஒழுங்கா கழிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் என்னன்னா உடம்புல இருந்து வேர்வை எவ்வளவு வெளியாதோ அதுக்கு ஈக்குவலா அதையும் சரி பண்ற மாதிரி நீங்க தண்ணி நிறைய கண்டிப்பா எல்லாரும் 5-6 லிட்டர் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா வெயில்ல வெளியில போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வெயில் அதிகமான டைம்ல ஏன்னா டீஹைட்ரேஷன்ல உங்களுக்கு மிக அதிகமான பாதிப்புகள், அதாவது சிறுநீர் பை மற்றும் இல்ல மூளை பாதிப்பும் நிறைய வர வாய்ப்பு இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக கண்டிப்பா வெயிலுக்கு போகாம அதிக அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீர்ச்சத்து நிறைஞ்ச நல்ல காய்கறிகளை சாப்பிடுங்க. நீர் காய்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த வெயில் கூடுதலா இருக்கிற நேரத்துல பச்சிளம் குழந்தைகளோ குழந்தைகளுமே வெளியில எடுத்துட்டு போக மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி எடுத்துட்டு போறீங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப லூஸான உள்ள ஒரு காட்டன் பருத்தி ஆடைகளை பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது. அப்படி போடும்போது ஸ்வெட் நம்மளுக்கு நிறைய வியர்வை வருது. அந்த வியர்வை அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அதே இது ரொம்ப டைட்டான இல்லாட்ட காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இல்லாம வேற ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது பாப்பா ரொம்ப நீர் சத்து கம்மி ஆயிடும். ஸோ நீர் சத்து கம்மி ஆகும்போது என்ன ஆகும்னா பாப்பாவுக்கு குழந்தைங்களுக்கு பொறுத்தவரை என்ன ஆகும்னா அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம்.
ஸோ நீர் சத்து கம்மியாகும்போது மொத்தத்தில் உடம்புலோட நீர் சத்தே குறைஞ்சு போயிடும். ஸோ நீர் சத்து குறையும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள உப்பு சத்து எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து லூஸான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அதுக்கு இன்னொன்னா பருத்தி ஆடைகளை பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும், காட்டன் துணியில போடணும், உள்ளன் மற்ற மாதிரி சிந்தட்டிக் கிளாத்ஸ் எல்லாம் போடக்கூடாது, நல்லா குளிக்கணும். அப்புறம் வந்து வெளியே போகிறத காலையில் இருந்து அந்த 11 மணிலேருந்து 3 மணிக்கு வர வெளியே சுற்றுறத குறைச்சிக்கணும். அது பண்ணால் போதும். தண்ணி நிறையா குடிக்கணும். அப்புறம் இது என்ன வரும்னா எல்லாருக்கும் வேர்வை ஜாஸ்தி வரும். துணியை அடிக்கடி மாற்றணும், காட்டன் துணியிலே போடணும். அப்புறம் வந்து தண்ணி அடிக்கடி குடிக்கணும். அதைத்தான் செஞ்சாலே போதும். ஏதாச்சும் தொந்தரவு வந்தால் உடனே போய் டாக்டரை போய் பார்க்குறது பெட்டர். தென்காசியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமின் 76 சிசிடிவி கேமராக்கள் சுமார் 3 மணி நேரம் செயலிழந்தன. கொடிக்குறிச்சி தனியார் கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் கேமராக்கள் செயலிழந்த நிலையில் கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் கேமராக்கள் இயங்க தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஏற்கனவே நீலகிரி மற்றும் ஈரோட்டில் ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்கள் சில நிமிடங்கள் செயலிழந்த பின் மீண்டும் செயல்பட தொடங்கின. தஞ்சாவூர் மாவட்டம் நாகரசம்பேட்டையில் உள்ள அழகு நாச்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் சுமார் 5 டன் எடையுள்ள தேரினை கிராம மக்கள் சுமார் 200 பேர் தோளில் தூக்கிச் சென்றனர். அழகு நாச்சியம்மன் எழுந்தருளிய தூக்கு தேரினை வயல்வெளி, சாலை, தெரு என 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் சுமந்தவாறே சென்றனர். இந்த வித்தியாசமான தேர் திருவிழாவினை காண நாகரசம்பேட்டையை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் நாகரசம்பேட்டையில் குவிந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தலில் உள்ள சித்தார்த் மெடிக்கலில் வைத்து நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்ததாக மெடிக்கல் உரிமையாளர் இளையராஜாவை மருத்துவத்துறையினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். செட்டித்தாங்கலில் பல் மருத்துவம் முடித்து முறையாக அனுமதி பெறாமல் மருத்துவம் பார்த்து வந்த திருப்பதி மெடிக்கல் உரிமையாளரின் மகளை மருத்துவத்துறையினர் எச்சரித்தனர். பெரம்பலூர் துறைமங்கலத்தில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தாலி செயினை தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பறித்துச் சென்றனர். சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த கமலவேணி என்பவர் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் வழிப்பறி நடைபெற்றதாகவும் சிசிடிவி பதிவை கொண்டு அவர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வெயில் காலங்களில் பகல் நேரத்தில் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரை இயக்கினால் மெம்பரேன் எனப்படும் வடிகட்டி சேதமடைய வாய்ப்புள்ளதாக தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிவித்தனர். வீடுகளின் மாடியில் அமைந்துள்ள சின்டெக்ஸ் நீர்த்தேக்க தண்ணீர் தொட்டிகளில் இருந்து வரும் சூடான தண்ணீரால் 1.5 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய மெம்பரேன் சில மணி நேரத்தில் பழுதாகிவிடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். சம்மர் சீசனில் இதை ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கோடை காலத்தில் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு தேவையான வாட்டர் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு மிஷினை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேலே வெஜ்ஜெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் 6 o'clock மேலே உங்களுக்கு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டர் போகக்கூடாது, குளோரினேட்டர் வாட்டர் போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னாக்கா மெம்பரேன் ஓப்பன் ஆகிடும். ஒன்று வாட்டரே வராது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரா வாட்டர் உள்ள என்ன இன்லெட் வாட்டர் என்ன போகுதோ அதே கண்டென்ட் தான் உங்களுக்கு வாட்டர் வெளியில் வரும். மிஷின் ஓடுற மாதிரி இருக்குமே தவிர மெம்பரேன் ஃபங்க்ஷன் ஆகாது. நார்மலாக ஒரு மெம்பரேன் வந்து 1.5 years to 2 years வந்து நார்மலாக வரும். ஹாட் வாட்டர் குளிர் வாட்டர் போகும்போது இட்ஸ் அவர் தான். அது இந்த 1 year 2 year மந்த்து கணக்கே கிடையாது, அவர் தான். தமிழ்நாட்டில் கோடை மழை இல்லாததும் காற்றின் ஈரப்பதத்தினாலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக வானிலை மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் கூறினார். மத்திய இந்திய பகுதிகளில் வளிமண்டல எதிர்சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய வழக்கமான கோடை மழை கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஹை ப்ரெஷர் ஜோன் வந்து இப்போ வந்து தற்போது தீபார்க்கத்தின் மேல் இருக்கு. அது மேகத்தை உருவாது ஊக்குவிக்காது. ஏன்னா காற்று கீழ் நோக்கி வருகிறது. மேலே சென்றால் தான் உங்களுக்கு மேகங்கள் உருவாகும். பொதுவாக இந்த அமைப்பு வந்து பர்மனண்ட்டாகவே பாலைவனத்தின் மீது இருக்கும். நம்ம பகுதியில் எப்பான வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் வருவதன் காரணத்தினால உங்களுக்கு வந்து மேகங்கள் தடுக்கிற மாதிரி அது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காரணம். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்ததாக பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
அவர்களிடம் இருந்து 200 மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் எங்கிருந்து அந்த மாத்திரைகள் கிடைத்தன, யாருக்கெல்லாம் அதனை வழங்கினார்கள் என விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். குளித்தலையில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பெரிய ஜெனரேட்டர் வசதி இருந்த போதிலும் 3 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் சிரமத்திற்கு ஆளாயினர். கடுமையான வெயில் காரணமாக குழந்தைகளை அறையில் வைத்திருக்க முடியாமல் மரத்தடியில் வைத்து தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் விசிறி கொண்டனர். சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குரங்குகளுக்கு திறந்தவெளி ஷவர் குளியல், பறவைகள் இருப்பிடத்தை சுற்றி சணல் கோணி, சிங்கம், புலிகளுக்கு நீந்தி குளிக்கும் தொட்டி, காண்டாமிருகத்திற்கு சேற்று குளியல் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் முடிகண்டநல்லூரில் இருந்து தண்ணீர் கொண்டுவரும் பிரதான குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நீர் வீணாகி வருவதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த மக்கள் கூறியுள்ளனர். வழக்கமாக காலை வேளையில் 2 மணி நேரம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் உடைப்புகளால் 1 மணி நேரம் கூட முழுமையாக அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்து கொடுத்தது, ஊசி போட்டது போன்ற செயல்களில் மருந்து கடைக்காரர்கள் ஈடுபடுவதாக வந்த புகாரின் பேரில் ஆய்வு நடத்திய மருத்துவ பணிகள் துறை அதிகாரிகள் 2 மருந்து கடைகளுக்கு சீல் வைத்தனர். சென்னையில் திருமணமாகாத 7 மாத கர்ப்பிணி செவிலியர் ஒருவர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்ததில் குழந்தை உயிரிழந்தது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த அந்த செவிலியர் தியாகராய நகரில் தங்கியிருந்து தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய போது உசிலம்பட்டியைச் சேர்ந்தவரை காதலித்ததாகவும் அதில் கர்ப்பமுற்றதாகவும் கூறப்படுகிறது. திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டு தான் தங்கியிருக்கும் விடுதியின் கழிவறைக்கு அப்பெண் சென்றபோது குழந்தையின் கால்கள் வெளியே வந்ததாகவும் அவற்றை பிடித்து இழுத்தபோது கால்கள் துண்டானதாகவும் கூறப்படுகிறது. எஞ்சிய உடலை வெளியே எடுத்து பார்த்தபோது குழந்தை உயிரிழந்திருந்ததை அடுத்து துண்டான ஒரு காலை கழிவறைக்குள் போட்டுவிட்டு எஞ்சிய உடலை துணி ஒன்றில் சுற்றி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அந்த செவிலியர் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். அங்கு அப்பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபாரை போல தமிழ்நாட்டிலும் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் விற்க தடை விதிக்க வேண்டும் என்று கோவில்பட்டியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அமைச்சர் கீதா ஜீவனிடம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த தீப்பெட்டிகளில் 90% தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் தீப்பெட்டி தொழில் ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். 20 ரூபாய்க்கும் குறைவான பிளாஸ்டிக் லைட்டர்களை விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ள போதிலும் சீனாவிலிருந்து கடத்தி வரப்படும் சிகரெட் லைட்டர்கள் விற்பனை அமோகமாக நடப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க கீதா ஜீவன் உறுதியளித்தார். புஞ்சை புளியம்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்த 4 நாட்களில் குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சையின் போது இளம்பெண் உயிரிழந்தது தொடர்பாக உடற்கூராய்வு அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி கூறினார். கோடேபாளையத்தைச் சேர்ந்த துர்கா என்ற அப்பெண் இறந்ததற்கு மருத்துவர்களின் தவறே காரணம் என கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து அவரது குடும்பத்தினரை அமைச்சர் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஊத்தங்கரையில் 14 வயது சிறுமியை ஆபாச புகைப்படம் எடுத்து மிரட்டி 3வது திருமணம் செய்து கொண்ட பக்கத்து வீட்டு நபர் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தாம் புகார் அளித்துள்ள நிலையில் சமரசமாக செல்லுமாறு போலீசார் கட்ட பஞ்சாயத்து பேசி வருவதாக சிறுமியின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். சின்னராஜ் என்ற அந்த கூலி தொழிலாளியின் முதல் மனைவி இறந்துவிட்டதாகவும் 2வது மனைவி பிரிந்து சென்று வேறொருவரை திருமணம் செய்ததாகவும் கூறப்படும் நிலையில் 3வதாக தனது மகளை அந்நபர் மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாக சிறுமியின் தாய் புகார் கூறியுள்ளார். சின்னராஜ் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் அவரிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் பெற்றுத் தருவதாகவும் புகாரை திரும்பப் பெறுமாறு போலீசார் மிரட்டுவதாகவும் அப்பெண் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் பிளாத்திக்குளத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் நடத்தி வரும் தள்ளுவண்டி பானிபூரி கடையை காரணம் இன்றி அப்புறப்படுத்துமாறு போலீசார் கூறுவது ஏன் என்று அப்பகுதி டிஎஸ்பியை சந்தித்து முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் உள்ளிட்ட அதிமுகவினர் முறையிட்டனர். அப்போது தள்ளுவண்டியால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியதுடன் டிஎஸ்பி அதிமுகவினரை உரிமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சேர்மன் பேசுறா அவரவே நீங்க பேசுறீங்க.